2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலவுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும், இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தின் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தும், நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பலவீனமாய் இருக்கும்போதே எப்படி இருக்கிற? பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். புரியுதுங்களா வார்த்தை? இப்போ உங்களுக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பலம் உள்ளவனாக இருக்கிறேன்றார். நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நான் எவ்வளோ உங்களை தேடுறேன், பிரயாசத்தோடு வர்றேன், எல்லாம் செய்கிறேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த பலவீனம்? ஆமென், அல்லேலூயா. ஏன் இந்த பலவீனம்? ஏன் இந்த நெருக்கம்? ஏன் இந்த கஷ்டம்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பலவீனமா இல்லைம்மா, நீ பலன் அடைந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்போ பாருங்க, எல்லாமே தலைகீழாக தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இங்கு நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு வர்ற கஷ்டத்தில், உங்களுக்கு வர்ற அவமானத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, துக்கப்படுவீங்களா? உங்களை தான் கேட்குறேன். துக்கப்படுவீங்களா? ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய எப்படி இருக்கணும்னா பிரியப்படணுமா? அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? பிரியப்படணுமா? அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. அல்லேலூயா. என் பலவீனங்களை குறித்து நான் என்ன பண்றேன்? மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. இந்த பாதையில் நீங்க கடந்து போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு பலம் தருகிறார். அல்லேலூயா. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்? பிரியப்படணும். ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த துன்பம் அப்படி நீங்க முறுமுறுத்தீங்கன்னா அது உங்களுக்கு என்னவா இருக்காது? என்னவா இருக்காது? பலனா இருக்காது. அல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க ஒரு முன்னேறி செல்லணும். என்ன சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையில் நீங்க ஆண்டவரை தேட தேட உங்களை சுற்றி இருக்கிற வட்டம், உன் வீடு, உன் எல்லைகள் உன்னை பலவீனமாக்குவாங்க. ஆமே, உன்னை பலவீனமாக்குவாங்க. நீங்களே யோசிப்பீங்க, ஏன் இப்படி என்னை சுற்றில் இருக்கிற ஒரு வட்டம், என்னை சார்ந்திருக்கிற இந்த ஜனம் ஏனே இன்னும் என்னை பலவீனமாக்குதுன்னா, நீ இன்னும் பலம் உள்ளவனாய் மாறும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த காரியத்தில் என்ன பண்ணணும்? பிரியப்படணும். ஆண்டவரை உங்க அனுமதி இல்லாமல் எனக்கு எதுவும் நடக்காது ஆண்டவரே. அல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் பிரியப்படுகிறேன். நம்ம பிரியப்படுவோம் இல்லை? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட்டு, அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை உபவாசம் கட்டு. எவ்வளோதான் தேர்னாலும் எனக்கு தான் இங்கே பிரச்சனை வருது, சபையில் தான் பிரச்சனை வருது, சபையில் இருக்கிற ஜனம் தான் பிரச்சனை வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பவுல் சொல்றா, நீ பிரியப்படு. அல்லேலூயா. மத்தேயு 3:17 சொல்லுது, வானத்திலிருந்து ஒரு சத்தம், பிதாவின் சத்தம் தோன்றி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. எப்ப அவர் பிரியமா இருக்கிறார்? எல்லாரும் அவரை சுற்றிலும் அவரை எதிர்க்கும் போது, அவருக்கு விரோதமாய் பேசும்போது, அவருக்கு விரோதமாய் பல்லை கடிக்கும் போது, அவருக்கு விரோதமாய் குற்றம் சாட்டும் போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் தோன்றுகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். உங்களுக்கு பரலோகம் பிரியமா இருக்கணுமா? உன்னை சுற்றில இருக்கிற ஜனங்க பிரியமா இருக்கணுமா? யார் பிரியமா இருக்கணும்?
பரலோகம் பரலோகம் பிரியமா இருந்தா நீங்க போற இருக்கிற டிராஃபிக்லாம் என்ன பண்ணும்? கிரீன் சிக்னல் ஊந்துனே இருக்கும். அல்லேலூயா. உலகம் உனக்கு பிரியமா இருந்தா ரெட் லைட் ஊந்துனே இருக்கும். எல்லா இடத்துலயும் நின்று போவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் அந்த ஆட்டோவில் பைக்கில் போகிறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். அதனால் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் மெயின் ரோடு போகாமல் என்ன பண்ணுவாங்க, சந்திலெல்லாம் போவாங்க. ஏன் தெரியும்? ஏன் அப்படி சுற்றின்னு போகிறேன்னா சிக்னல் நிறைய இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரும் கூட இருந்துட்டாருன்னா எல்லா சிக்னலும் பச்சை கலராக காட்டுவார். அல்லேலூயா. எல்லாம் பச்சை கலர். போயினே இருப்பேன். நம்ம இந்த ரூட்டா, நான் 1 மணி நேரம் போகிற ரூட்டு 1/4 மணி நேரத்தில் என்ன கடக்க வச்சிட்டாரு. ஏன்னா ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிறாரு. உலகம் உனக்கு பிரியமா இருந்தா எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவாரு. நீ போயினே இருப்ப, திடீர்னு பூனை குறுக்க வந்த மாதிரி திடீர்னு ஒருத்தன் வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு பிரியமா இருந்தா எல்லா இடத்துலும் உன் பாதையில் என்ன பண்ணார், சிக்னல் போயினே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்கு பலவீனத்தில் பிரியமா இருக்கிறோம். ஆனால் இங்கு உங்களை பலவீனப்படுத்தி உங்களை பலமுள்ளவளாக்கி கிருபைகளை தருகிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களை பலவீனப்படுத்தி உங்களை பலமுள்ளவளாக்கி என்ன தராரு? கிருபையை தரார். இங்க பவுல் என்ன சொல்றார்? நான் பலவீனம், ஆனா யாரா இருக்கிற? பலமுள்ளவனா இருக்கிறேன். வாசிங்கள் 12:2 வாசிங்க. 12:2. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். 14 வருஷத்துக்கு முன்னே எடுக்கப்பட்டான். இருந்தானோ புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். 3ஆம் வானம் வரைக்கும். அப்ப 3ஆம் வானம் வரைக்கும்னா 3 வானம் தான் இருக்குதா? பைபிள் நல்லா வாசிக்கணும். 3ஆம் வானம் வரைக்கும்னா 3 வானம் தான் இருக்குதா? எப்ப நான் 3ஆம் வானம் வரைக்கும் தான் போயிருக்கிறேன். இன்னும் எத்தனை வானம் இருக்குது எனக்கு தெரியல. அல்லேலூயா. நம்ம எத்தனை வானத்தில் இருக்கிறோம்? எத்தனை வானத்துக்கு கீழே இருக்கிறோம்? ஒரே வானம் தான் பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். இன்னும் எத்தனை வானம் இருக்குது எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனால் இவ்வளவு ஆவிக்குரியதுல ஆண்டவருடைய ஆவி எடுத்துக்கொண்டு இதுவரைக்கும் மனுஷர் கேட்காத பாஷைகளையும் சத்தத்தை கொண்டு போறார். நம்ம என்ன பண்ணோம்? மனுஷன் சத்தத்தை கேட்டு கேட்டு நமக்கு என்ன ஆகுது? பிபி ஏறுது, சுகர் ஏறுது, கொலஸ்ட்ரால் ஏறுது. அல்லேலூயா. நான் சும்மா தான் பாஸ்டர் இருந்தேன், என் வாயிலிருந்து வார்த்தை புடுங்கிச்சு. அல்லேலூயா. நீ புடுங்குற வரைக்கும் என் வாயா என்ன பண்ணியிருந்த? அப்படியே இருக்கலாம்ல. நீ பேச இருந்தாலும் மூடணும், ஞானவானு சொல்வாது. அப்படிதான் என்ன பண்ணுவாங்க? உன் பக்கத்துல வந்து வார்த்தை என்ன பண்ணுவாங்க? நீ ஏன் கரப்படுத்துகிற? அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்து பலமுள்ளவனா மாற்றும்படி தானே உன்னை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வார நாட்கள்ல என்ன பண்றோம்? பலவீனப்பட்டு வரோம், அப்படியே கூனி குறுகி. ஆனா நாத்திகம் வந்தாலும் ஒரு பலன் வந்தது, ஆண்டவர் ஆராதிக்கும் போது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வாரம் முழுவதும் பலமுள்ளவனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலவீனத்திலே பலப்பட்டவர்களை குறித்து நான் 3 பேரை உங்களுக்கு சொல்ல போகிறேன். பலவீனத்தில் பலப்பட்டவர்கள். வாசிங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. எபிரேயர் 11. அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். அல்லேலூயா. 33ல சொல்லுது, விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். யாருங்க இவங்க? பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். தங்களுக்கு உண்டான பலவீனம், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்தாங்க, சாட்சியா வாழ்ந்தாங்க, உத்தமமா வாழ்ந்தாங்க. ஆனா பலவீனத்துல யாரா இருந்தாங்க? பலன் கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பலவீனப்பட்ட பிறகு சோர்ந்து போகிறோம், கசந்து போய்கிறோம், முறுமுறுப்புக்குள்ள போயிடும். இல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்துல நீ பலவீனத்துல தான் பலம் உள்ளவரா மாறணும். யார் அவர்கள்? 32ஆம் வசனம் வாசிங்க.
பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் நான் விவரம் சொல்ல வேண்டுமா? அல்லேலூயா. காலம் போதாது. இவர்களை பாருங்க, இவர்களை யாரு? பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? பாராக் யாரு? யோசிப்போம், பாராக் யாரு? ரெண்டாவது யெப்தா யாரு? அல்லேலூயா. அப்ப வேதத்தில் சில நம்ம பழைய ஏற்பாடு போகும்போது கொஞ்சம் என்ன பண்ணுவோம், அப்படியே ஓடினோம். புதிய ஏற்பாடு என்ன பண்ணுவோம், உட்காந்து படிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், அக்கினியின் உக்கிரத்திலே அவிழ்த்தார்கள், பட்டய கரைக்கு தப்பினார்கள், சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கப்பட்டார்கள். காரணம், விசுவாசத்தினால ராஜ்யத்தை ஜெயித்தார்கள். ஏன் இந்த பெயர்கள்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது? எப்பா, அவங்க கடந்து போன பலவீனத்தில் ஒரு ஜெயம் எடுத்தாங்க. ஏன் உன்னால ஜெயம் எடுக்க முடியாது? ஏன் உன் குடும்ப பிரச்சனையில, உன் குடும்ப சூழ்நிலையில இன்னும் முட்டி மோதி கொண்டிருக்கிறாய்? எவ்வளோ பெரிய அக்கினியிலும் சிங்கத்தின் வாய்க்கும் பட்டயத்துக்கும் தப்பி பலன் கொண்டார்களே. அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது உன்னைக்குள்ள இருக்கிற பலவீனத்தை பார்க்காத, இந்த பலவீனத்தில் நீ பலன் உள்ளவனா இருக்க கற்றுக்கொள். ஆமென். இந்த கடைசி காலத்தில் பலமுள்ளவர்கள் எல்லாரும் இன்னைக்கு பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். ஊழியக்காரன் பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். விசுவாசி பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. காரணம், சத்தியத்தை அறிகிற அறிவு இல்ல, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளக்கூடிய சிந்தை இல்ல. இஷ்டம் போல போறது, இஷ்டம் போல வருது. வாழ்க்கைக்கு சத்தியத்துக்கும் செவிசாய் அமர்ந்திரு, காத்திரு. ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற, உன் குடும்பத்துக்கு வைத்திருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளு. அல்லேலூயா. பலனடை, ஆவியில் பலனடை. உன்னை பலவீனப்பட்டு போகிற சூழ்நிலை குடும்பத்தில் வெடிக்கும், உராசம். நீ பலவீனப்பட்டு போயிடாத. பலவீனத்தின் மத்தியில தான் நீ ஆவியில பலன் அடைய வேண்டும். பவுல் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு ஆவிக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? செத்துட்டா நல்லா இருக்குமே, ஏன் வாழ்றது? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஏன் இந்த சரீரம் இருக்குது? அல்லேலூயா. சோர்ந்து போயிடும். எலியாவை போல சோர்ந்து போய் என்ன பண்றோம்? சூரச் செடியில போய் பத்துக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தூசியை உதறிடு, தூசியை உதறிட்டு வல்லமையை தரித்து கொள்ளு. இது வல்லமையை தரித்து கொள்ளுகிற காலம். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுகிற காலம். மற்றவர்களை பார்த்து விழுந்து போகல பார்க்காத, பின்மாற்றத்தில் இருக்கிற பார்க்காத, பிரகாசிக்கிறவர்களை பார். எழும்பு. தேவ சமூகத்தில் உன்னை அனலாக்கி கொண்டிரு. நீ எழும்பிட்டா உன்னை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவரை பார்க்க ஆயத்தமாயிடு. ஆண்டவர் சத்தத்துக்கு நீ ஒப்புக்கொடு. அல்லேலூயா. 3 பேரை உங்களுக்கு காட்டுகிறேன். யெப்தா பலவீனத்தில் பொருத்தனை பண்ணி பலமுள்ளவனாய் மாறினான். கிதியோன் பலவீனத்தில் தூதனின் வார்த்தையால் பலன் உள்ளவனாய் மாறினான். தாவீது பலவீனத்தில் ஆராதித்து பலமுள்ளவனாய் மாறினான். முதல் காரியம், யெப்தா பலவீனத்தில் பொருத்தனை பண்ணி பலமுள்ளவனாய் மாறினான். கிதியோன் பலவீனத்தில் தூதனின் வார்த்தையால் பலமுள்ளவனாய் மாறினான். தாவீது பலவீனத்தில் ஆராதித்து பலமுள்ளவனாய் மாறினான். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். கீலேயாத்தின் யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரதீசியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். கவனிங்கள், இவன் யாருங்க? யெப்தா. யெப்தா யாரு? நீங்க பேசணும். நீங்க பார்க்கறத பார்த்தா நான் என்னதோ இது வரைக்கும் பேசாத ஒரு யாரோ பெருத்து பேசுற மாதிரி பாக்குறீங்க. அல்லேலூயா. இந்த யெப்தா யாரு? பராக்கிரமசாலி. அல்லேலூயா. ஆனா பராக்கிரமசாலி, அவனுக்கு ஒரு பலவீனம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தாய் யார்? அவன் தாய் யார்? பரஸ்திரி, விபச்சார ஸ்திரீ. அல்லேலூயா. அவன் தகப்பன் கீலேயாத். நீங்கள் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். 2ஆம் வசனத்தை வாசிங்க. கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றால்
அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். கவனிங்கள், இங்க முதல் வசனத்துல பரஸ்திரியின் மகன், இரண்டாம் வசனத்துல கீலேயாத்தின் மனைவி பெற்ற பிள்ளைகள் பெரியவர்களான போது, அப்ப மனைவி என்ற அந்தஸ்து இரண்டாவது அந்த கட்டுகிறத அந்த கீலேயாத்து கிடைக்கிறது. ஆனால் இந்த யெப்தாவுடைய அம்மாவுக்கோ பரஸ்திரி என்று சொல்லப்படுகிறது, விபச்சார ஸ்திரீ. ஆனா அந்த பிள்ளைகள் எழுப்பி என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு என் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீ மகன் என்று அவனை துரத்தி விட்டார்கள். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி! அவன் உடைக்கப்பட்டு இருக்கிறான். அம்மாவும் இல்லை, தடுத்து நிறுத்துறதுக்கு அப்பாவும் இல்லை. ஆனால் பிள்ளைகள் எழும்பி என்ன பண்றாங்க? துரத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு உடைந்து போற ஒரு வாழ்க்கை, தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அந்த பாதையில் இருக்கிற அவன் பராக்கிரமசாலியா இருக்கிறான். இன்னைக்கு அப்பா அம்மா உறவு எல்லாம் கொடுத்து நீ பராக்கிரமசாலியா இருக்கிறாயா? அல்லேலூயா! ஒரு ஒரு அனாதை என்று சொல்லக்கூடிய தன் வாழ்க்கையில தனக்குள்ள இருக்கிற ஒரு பெற்றோர், கனமுள்ள பெற்றோர் அவனுக்கு இல்லை. சொல்றான், எல்லாரும் அவனை துரத்தினார்கள். அல்லேலூயா! எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. இதனால அவன் யாரோட கூட சேர்ந்தான்? அப்பா அம்மா இருக்கிற பிள்ளைங்களை இன்னைக்கு யாரோட சேரக்கூடாத பிள்ளைங்களோட சேர்ந்து கெட்டு போகுது. ஆனா இவன் என்ன பண்றான்? தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய், வேதம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்துல, வீணரான மனுஷரை கூட கூடிக்கொண்டான். அல்லேலூயா! அல்லேலூயா! வாழ்க்கையில தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, சொல்லிக்கொள்ள உறவு இல்லை. ஆனால் துரத்தப்பட்ட அனுபவம். ஆனால் மாத்திரம் இயேசுவை மாத்திரம், கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டான். எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, உனக்கு நல்ல பெற்றோர் இருக்கிறாங்க, நல்ல அம்மா அப்பா இருக்கிறாங்க. எனக்கு எப்தாக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஆனால் வாழ்க்கையில் கடவுளை பிடிச்சு கொண்டான், கடவுளை பிடிச்சு கொண்டான். ஆனால் கடவுளை அவனை கைவிடவில்லை. இனி உன் வாழ்க்கையில நீ இயேசுவை பிடித்து கொண்டினா உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! இங்கு இந்த கீலேயாத்தில் இருக்கிற மூப்பர்கள் வந்து பாருங்க, இவன் வீணரோடு போய் சேர்ந்து பலசாலி ஆகிறான், யுத்த வீரன் ஆகிறான். அல்லேலூயா! இப்ப இவர்கள் சொல்றார்கள், நாங்கள் அம்மோன் புத்தரோடு யுத்தம் பண்ண உன்னை அழைக்கிறோம், நீ வரியான்னு கேட்கிறாங்க, உன்னை அதிபதி ஆக்குறோம். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். கவனிங்க, அவன் சொல்றான், நீங்க தானப்பா சொல்லிங்க பரஸ்திரியின் மகன், அசுத்தனுடைய மகன், இவனெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கணும், நீங்க தானப்பா துரத்துனீங்க. இப்ப துரத்திட்டு நீங்களே உங்களுக்கு ஆபத்து வரும்போது என்ன கூப்பிடுறீங்களப்பா, இது என்னப்பா நியாயம்? அல்லேலூயா! யோசிச்சு பாருங்க, அவன் உள்ள எவ்வளவு உடைக்கப்பட்டு இருக்கிறது, அவன் உள்ள காயத்தோடு கூட இருக்கிறான். அவங்களுக்கு உதவி வரும்போது, அந்த பட்டணத்துக்கு ஒரு உதவி வரும்போது இங்க இருக்கிற யெப்தாவை கூப்பிடுறான். சொல்றான், நீங்க தானப்பா தள்ளினீங்க, நான் வெறும் காலோட ஓடனப்பா, கஷ்டத்தோட ஓடனப்பா. இந்த உலகம் உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா உன்னை புறக்கணிக்க, உன்னை தள்ளும். ஆனா ஆண்டவர் மாத்திரம் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா! உறவுகள் இல்லையா? இந்த உலகத்தில் நீ நேசித்த மனிதர்கள் உன்னை கைவிடலாம், ஆனா ஆண்டவரை நீ நம்பியிருந்தா ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அல்லேலூயா! அல்லேலூயா! ஆனால் இங்கு அவன் ஒரு யுத்த வீரனாக இருக்கிறான், பராக்கிரமசாலியா மாறுகிறான். இங்க அம்மோன் புத்திரர் எதற்கு யுத்தம் பண்ண வருகிறார்கள்? ஏன் வராங்கன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் வரும்போது என்ன பண்ணிட்டாங்களாம்? நீங்கள் வாசிங்கள், 13ஆம் வசனம் வாசிங்க. அம்மோன் புத்திரர் ராஜா யெப்தாவின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவங்கி யாபோக் மற்றும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். கவனிங்கள், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு நடந்த சம்பவம். இப்ப 300 வருஷமா அந்த இடத்தை ஆளுகை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். திடீர்னு அம்மோன் புத்திரர் வரான்.
எப்பா எகிப்துல இருந்து வந்த நீங்க தானப்பா அர்னோன் தொடங்கி யோர்தான் மட்டும் ஆக்கிரமித்து பண்ணி வச்சிருக்கிறீங்க, அந்த இடத்தை கொடுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க அங்க இருக்கிறாங்க? 300 வருஷம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, இவன் கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஆனால் கர்த்தருடைய வேதத்தை அறிஞ்சிருக்கிறான். அந்த அம்மோன் புத்திரோட அதிபதியோட பேசுறான், எப்பா நாங்க ஆக்கிரமிப்பு பண்ணலப்பா, எங்களுக்கு யுத்தம் எல்லாம் பழகிச்சுப்பா, எங்களுக்கு மறந்து போச்சு. கர்த்தர் தான்ப்பா எங்களுக்கு யுத்தம் பண்ணாரு, கர்த்தர் தான்ப்பா எங்களுக்கு பிடுங்கி கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய காரியத்தில் அவன் உலக பிரகாரமா வாழ்க்கை இருந்தாலும் அவன் வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஜீவியம் எப்படி இருக்கிறது? வந்திருக்கிற பிரியமானவர்களே, உலகத்துக்காக நீங்க ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா? உலக பிரகாரம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறதா? நீ வேதத்தை பார்க்க நேரம் எடுக்கிறாயா? இந்த எப்தா சொல்லுகிறான், அந்த அம்மோன் புத்திரரோட சொல்லுகிறான், எப்பா எங்களுக்கு யுத்தத்தில் பழக்கம் இல்லை, ஆயுதெல்லாம் நாங்கள் மறந்து போச்சுப்பா, கடவுளே எங்களுக்கு யுத்தம் பண்ணி இந்த இடத்தெல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்துருக்கிறாருப்பா, 300 வருஷமா நாங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா, திடீர்னு வந்து நீ இப்படி சொன்னினா நாங்கள் என்னப்பா செய்ய முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல கால வர்த்தமானங்களை அறிந்து கொண்டவனாக செயல்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, அம்மோன் புத்திரர் என்ன பண்ணல, அவனுக்கு செவி கொடுக்கலையா. நீங்கள் வாசிங்கள், 29ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். கவனிங்க, இவனுக்கு அம்மோன் புத்திரர் செவி கொடுக்கல, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறாய் மாறினான். பாருங்க, உலகம் புறக்கணிக்கப்பட்டுச்சு, உறவு இல்லை, பிள்ளை தாய் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவனை பராக்கிரமசாலியாய் மாற்றினார். அவன் பலவீனத்தோடு இல்லை, அவன் பலவீனத்தில் கர்த்தர் அவனை பலமுள்ளவனாய் மாற்றினார். எந்த கீலேயாத்தின் மூப்பர்கள் அவனை துரத்திவிட ஏவினார்களோ அதே கீலேயாத்தின் மூப்பர் அவனை அழைக்கிறாங்க, எப்பா நீ தான் யுத்த வீரன், நீ எங்களுக்கு ராஜாவா இரு. அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இருந்துச்சுன்னா, யாரெல்லாம் உன்னை அசட்டை பண்ணாங்களோ, யாரெல்லாம் உன்னை தள்ளினார்களோ, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து யுத்தம் பண்ணா நிச்சயமாய் கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. இங்கு எப்தா என்ன பண்ணா, ஒரு பொருத்தனை பண்றான். 30ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்தில் இருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். கவனிங்கள், இவன் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்றான். என்ன பொருத்தனை பண்றானா, ஆண்டவரே நான் இந்த அம்மோன் புத்திரரோட போய் யுத்தம் பண்ணி நான் சமாதானத்தோடு நான் திரும்பி வரும்போது என் வாசற்படியிலிருந்து எது வருகிறது அதுவே நான் என்ன பண்ணுவேன், தகன பலியிடுவேன். அல்லேலூயா. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணீங்க? எந்த ஒருவேளை நீங்க கடந்த வருஷம் 31ஆம் தேதி பொருத்தனை பண்ணியிருப்பீங்க, இப்படிலாம் பைபிள் வாசிக்கணும், டெய்லியும் ஜெபம் பண்ணணும், பொருத்தனை நிறைவேற்றிக்கிறீங்களா? எல்லாம் ஒரு நாளே முடிஞ்சிச்சு பொருத்தனை. ஆண்டவரே தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவேன், காணா போறது. அல்லேலூயா. தொடர்ந்து பைபிள் வாசிப்பேன், பைபிளை மறந்துருது. அல்லேலூயா. ஆனால் இங்க எப்தா பாருங்க, பொருத்தனை பண்ணா. என்ன பொருத்தனை பண்ணா, ஆண்டவரே அந்த சத்துருவை நான் மேற்கொண்டு நான் திரும்பி வரும்போது என் வாசற்படியில, என் வீட்டு வாசற்படியில எதிர்கொண்டு வருவது எதுவோ அதுவே நான் தகன பலியாயிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் பாருங்க அந்த அம்மோன் புத்திரரை அவன் ஜெயம் எடுத்து வருகிறான். வேதம் சொல்லுகிறது 34 வாசிங்க. எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்பூரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவனுக்கு ஒரே பிள்ளையானவள், அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அல்லேலூயா. பாருங்க, அவன் நினைச்சான் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆடோ
ஏதோ ஒரு ஜீவன் வரும், அதை நான் பலியிடலாம் நினைச்சிருப்பான். ஆனா அவனுக்கு வரும் சோதனை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இருந்த ஒரே ஒரு மகள் தம்பூருன்னு வாசி நடனத்தோடு வருகிறாள். அல்லேலூயா. ஆனால் அவன் அதை பார்த்து வஸ்திரத்தை கிழித்து நான் என்ன செய்வேன். அல்லேலூயா. ஆனா சொன்ன பொருத்தனையில அவன் உறுதியா இருந்தான். அல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த. எப்ப ஆண்டவர் உங்க விடுவிப்பாரு? எப்ப விடுவிப்பாரு? ஸ்தோத்திர பலி செலுத்து. அல்லேலூயா. நீங்க முன்னாடி வசனம் வாசிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை செலுத்தினாதான் ஆண்டவர் உன்னை காப்பாத்துவார். அல்லேலூயா. நீ பொருத்தனையை செய்து அதை நீ மறந்துட்டினா ஆபத்துல ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? உன்னை விடுவிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில நீ என்ன பொருத்தனை செய்த? ஆண்டவர் கொடுக்கறதுல என்ன பொருத்தனை செய்த? உன் ஜீவியத்துல என்ன பொருத்தனை செஞ்ச? எப்படி நான் வாழணும், பரிசுத்தத்தில் எப்படி வாழணும், சாட்சியா வாழணும், பொருத்தனை பண்ணிய அதுல உறுதியா இருக்கிறாயா? உண்மையா இருக்கிறாயா? ஏன் உனக்கு ஆபத்து நேரிடுகிறது? ஏன் உனக்கு போராட்டம் நேரிடுது? ஏன் உனக்கு வியாதிகள் பலவீனங்கள் உண்டாகிறது? உன் பொருத்தனைகளை நீ செலுத்து. அல்லேலூயா. அங்க பாருங்க, ஒரே ஒரு மகள், ஆனால் அந்த மகளை அவன் என்ன பண்ணான்? பொருத்தனையின்படியே அவன் பலியிட்டான். அல்லேலூயா. அவன் எப்படி பாருங்க, வேத அந்த நீங்கள் வாசிங்கள், நியாயாதிபதிகள் 11:36 வாசிங்கள். என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும். நீங்க எவ்வளவு ஒரு நல்ல மகள், எவ்வளவு ஒரு நல்ல தகப்பனா இருந்திருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அவ சொல்றா, உங்களுடைய வார்த்தையின்படியே நீர் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இதுக்கு மேல யாருன்னா வாலிப பிள்ளைங்க சொல்லுவீங்க, நீ வேறப்பா, நீ பொருத்தனை பண்ணுவ, நான் செய்யணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அவ சொன்னா என்னதுன்னா, உம்முடைய வார்த்தையின்படியே கட்டளையின்படியே செய்யுங்க. நான் 2 மாதம் அந்த மலையில போய் நான் இருந்துட்டு வருகிறேன். அல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறான், ஒரு நல்ல மகளை வளர்த்து இருக்கிறான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில் அவன் பொருத்தனை நிறைவேற்றினா கர்த்தர் அவனை பராக்கிரமசாலியா வைத்தார். அல்லேலூயா. இந்த மகள் கர்த்தரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ உன் ஆபத்து நேரத்தில், உன் வியாதி நேரத்தில் என்ன பொருத்தனை பண்ண? ஆண்டவரே, நான் உண்மையா வருவேன், சபைக்கு வருவேன், சாட்சியா இருப்பேன் சொன்னல, ஏன் நீ செய்யல? இன்னைக்கு ஆண்டவர் உன் பொருத்தனைகளை நீ ஆராய்ஞ்சு பார்க்க சொல்றாரு. அல்லேலூயா. என் தாயார் வியாதியின் மரண போராட்டத்தில் செத்து போனேன். அந்த நேரத்தை சொன்ன, ஆண்டவர் என் பிள்ளைய நீ உயிரோடு கொடுத்தீங்கன்னா அவன் உங்களுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. யார் சொன்னது பொருத்தனை? அம்மா பண்ணாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நான் டிகிரி முடிச்சிட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? சும்மா கேட்டேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்கள் அம்மா பொருத்தனை பண்ணாங்களப்பா, அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நீ செய்த பொருத்தனைகளை கவனமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் கேட்டேன், எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ கோட்டையிலேயோ எதனா ஒரு வேலை வாங்கி சம்பளம் வாங்கணும்னு, நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துச்சு. சும்மா கேட்டேன், ஏதோ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு என்ன பண்ணுவார், ஊழியத்தை நம்மளை அழைக்க மாட்டாருன்னு கேட்டால் ஆண்டவர் சொன்னார், நீ பொருத்தனை பண்ணாங்களப்பா அவங்க அம்மா, அந்த பொருத்தனை நிறைவேற்று. அல்லேலூயா. அந்த பொருத்தனையை செய்தபடினால தான் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தின்னு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நீங்க எவ்வளவு வீடு இருக்கலாம், எவ்வளவு சம்பளம் இருக்கலாம், ஆனா எத்தனையோ பேர் கடன் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிந்து பொருத்தனை செய்து, ஆனா ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வர. ஆமென். எனக்கு திருமணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு பிள்ளைகள் பிறக்காத போது கூட எந்த வேலையில் எந்த சம்பளமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதிசயமா நடத்தினார், கனப்படுத்தி வச்சிருந்தார். நானும் யோசிப்பேன், எனக்கு ஒரு சபை இல்லை, எனக்கு ஒரு பெயர் இல்லை, ஆனால் இவ்வளோ கனம் பண்ணுறாங்களே. ஏன்னா அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு நாள் வெட்கப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா இடத்துல கனப்படுத்துவது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குது நானே கேட்பேன். அல்லேலூயா.
அப்போ நம்முடைய பலவீனத்தில் நாம் பொருத்தனை பண்ணும்போது கர்த்தர் நம்மை பலமுள்ளவளாய் மாற்றுகிறார். ரெண்டாவது, கிதியோன் பலவீனத்தில் தூதனுடைய வார்த்தையிலே பலமுள்ளவனாய் மாறினான். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இங்கு தூதன் சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்போ ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறான், ஆனா அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கலக்கம்? அல்லேலூயா. ஆனால் பரலோகம் சொல்லுகிறது நீ பராக்கிரமசாலி. ஆனா பராக்கிரமசாலி சொல்றான், எங்கள் வாழ்க்கையில ஏன் மீதியர்கள் 7 வருஷம் எங்கள் தலைமை நடந்து போகிறார்கள்? அல்லேலூயா. ஏன் எங்களுடைய வயல் நிலங்கள் எல்லாம் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன்? பரலோகம் சொல்றது நீ பலம் உள்ளவன், ஆனா நீங்க சொல்றீங்க நான் பலவீனமா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, வெட்டுக்கிளியை போல கூட இருக்கிறார்கள். இந்த மீதியானர் சிறுமைப்படுத்துகிறார்கள் இஸ்ரவேலரை. எழும்ப முடியல. எவ்வளவுலாம் எழும்பலான்னு பார்த்தா எல்லாம் நஷ்டத்தின் மேல நஷ்டம், கஷ்டத்தின் மேல கஷ்டம். ஏனென்றால் ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் பொல்லாங்கு செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, மீதியானர் உன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன். அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே ரட்சிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, ஆயுதம் இல்லை ஆண்டவர், எப்படி ஆண்டவர் ரட்சிப்பேன்? ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், 16ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியாரை முறியடிப்பா என்றார். பாருங்கள், மணல் அத்தனையா இருக்கிறான், வெட்டுக்கிளிய போல இருக்கிறான். இவ்வளோ திரளான கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நான் மீதியான முறியடிப்பேன். உங்க பார்வைக்கு அநேகர் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வைக்கு ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேதுரு 3:8 சொல்லுது, ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்குது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே இத்தனை திரளான கூட்டம் வருகிறார்களே, இவ்வளவு பெரிய ஜனம் ஆண்டவரே, நான் என்ன பண்ண? ஆண்டவர் சொல்றாரு, என் கண்ணுக்கு மீதியான ஒரு ஆள் தான் நிக்கிறான், ஆனா உன் கணக்கு வெட்டுக்கிளிய போல இருக்கலாம். அல்லேலூயா. அதனால நீ பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 19:35 சீரியர் படையெடுத்து வந்தார்கள். ஒரு தூதனை கொண்டு 1,80,000 பேரை கர்த்தர் மடங்கடிக்க வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, 1,80,000 பேரை எத்தனை பேர் அனுப்பினாரு? எத்தனை தூதன் அனுப்பினாரு? ஒரே ஒரு தூதன் அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவாருன்னா, அல்லேலூயா, நீ சும்மா இருக்கலாம். அல்லேலூயா. அவர் கர்ஜித்தாருன்னா உனக்கு எதிரே இருக்கிற ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நான் முறியடிப்பேன் சொல்றான். நீங்கள் வாசியுங்கள், 15ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நாங்கள் எல்லாரும் சிறிய ஆண்டவரே, நாங்கள் சின்ன குடும்பம் ஆண்டவரே, எங்களை கொண்டு இந்த மீதியானவர் எப்படி ஆண்டவரே ஜெயம் எடுப்பீங்க? அல்லேலூயா. நீ ஒரு ஆள் போதும், உன்னை ஒருவனை கொண்டு அந்த மீதியானரை நான் முறியடிப்பேன். அல்லேலூயா. உங்க தெருவுக்கு உங்க ஒரு ஆள் போதும், உன் குடும்பத்துக்கு நீ ஒரு ஆள் போதும். ஆண்டவர் உன்னை கொண்டு உன் வீட்டை ஆசீர்வதிப்பார், உன் தெருவை ஆசீர்வதிப்பார், உன் பட்டணத்தை ஆசீர்வதிப்பார். நீ ஒரு ஆள் ஜெபிக்கிற ஆளா இருந்தா போதும், நீ ஒரு ஆள் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளையா இருந்தா போதும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இவன் என்ன செய்தான் பாருங்க, வாசியுங்கள், 24ஆம் வசனம் வாசிங்க. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரில் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கிறது. இங்கு மீதியானர் மேற்கொள்வதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை செய்கிறான், அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயர்க்கிறான். வேதம் சொல்லுகிறது, யெகோவா ஷாலோம் என்றால் கர்த்தரின் சமாதானம். அல்லேலூயா.
இன்னைக்கு நீங்கள் ஒரு பலிபீடமாய் மாறும்போது, நீங்கள் ஒரு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. ஆனால் மீண்டுமாக அவன் தகப்பனுடைய தோட்டத்தில் இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை இடிக்க சொல்றாரு. ஆமென். அங்க இருக்கிறதான பாகாலின் பலிபீடத்தை இடித்து அங்க இருக்கிற தோப்பை வெட்டி போட சொல்றாரு. இது எதை காட்டுதுன்னா, நீ ஒரு நாள் சமாதானமா இருந்தா போதாது, உன் வீடும் பலிபீடமா மாறணும், உன் எல்லையும் பலிபீடமா மாறணும். நீ ஒரு நாள் சமாதானமா இருந்தா போதாது, நான் ஜெயத்தை தரப்போகிறேன், உன் வீட்டில் உள்ளவர்கள் ரட்சிப்படையணும். அல்லேலூயா. உன் வீட்டில் நீ இருக்கிற, நீ சமாதானம் சொல்ற, ஆனா உன் வீட்டில் விக்கிரகம் இருக்குதே. நான் சொல்றது புரியுதா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டில் இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடு. அது சமாதானம். உன் வீட்டில் இருக்கவங்க சமாதானம் பெறணும். அல்லேலூயா. எத்தனை காலம் உன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இல்லாம இருக்கும்? நீ ஒரு நாள் ரட்சிப்பு வந்து போதுமா? நீ ஒரு நாள் பரலோகம் வந்தா போதுமா? உன் வீடு ரட்சிக்கப்படணும்ல. அங்கு வீட்டில் இருக்கிற பலிபீடம் உடைக்கப்பட வேண்டும். விக்கிரக ஆராதனைக்கு நீ விலகப்பட வேண்டும். அல்லேலூயா. நீ அது வரைக்கும் செய்யாத வரைக்கும் உன் வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகாது. அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள உன் எல்லையில கர்த்தரின் பலிபீடம் இருக்க வேண்டும், கர்த்தரின் ஆராதனை இருக்க வேண்டும். அவன் செய்தான் பாருங்க. அவன் வீட்டில் ராத்திரியில இருந்து 10 பேரோடு இணைந்து அந்த தோப்பு விக்கிரகத்தை உடைத்து தகர்த்து போட்டான், கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அவன் தகப்பனை எழுப்பினார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க அவன் என்ன செய்வான், இவங்க என்ன சொல்லுவாங்க? நீ செய்ய வேண்டியதை செய், அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். அல்லேலூயா. செஞ்சாரா இல்லையா? 31ஆம் வசனம் வாசிங்க. யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுகிறவர் இன்று காலையிலே தானே சாக கடவன், அது தேவனாலே தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக. கவனிங்கள், கிதியோனுடைய அப்பா யோவாஸ் சொல்லுகிறான், நீங்களா ரட்சிப்பீர்கள், நீங்களா வழக்காடுவீர்கள். அவன் பாகாலதான் அந்த உடைச்சான், அது வழக்காடட்டும், அது பேசட்டும். ஒருவரால் ஒன்றும் பேச முடியல. அல்லேலூயா. பாருங்க, யார் பேசுறது? ஒரு விக்கத்துக்கு வழிபட்டு இருந்த கிதியோனுடைய தகப்பன் பேசுகிறார். அல்லேலூயா. சொல்ற, நீதனமா தேடி இந்த தெய்வம் தேடி இந்திய வழக்காடட்டும், அந்த தகர்த்து போட்டவன் சாவட்டும், அதை தானே உடைச்சான், உன் பிள்ளை தானே பண்ணான்னு சொன்ன, செய்யட்டும். அல்லேலூயா. எல்லாம் வாயடிச்சு போட்டு நிற்கிறான். அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே உனக்காக யுத்தம் பண்ண முடியும். அல்லேலூயா. 34ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இப்ப இங்க ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆரோத் நீருற்றண்டைக்கு படையெடுத்து வருகிறார்கள். இப்ப 30,000 பேர் இருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, இப்ப 30,000 பேர் நீங்க அதிகமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்ப எத்தனை பேரை நீ அனுப்பணும்? எத்தனை பேரை அனுப்பணும்? வாசிங்க. நீங்கள் 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் 6ல இருந்து வாசிங்க. 6ல இருந்து வாசிங்க. தங்கள் கைகளால் அள்ளி வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடிக்கிற அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். கவனிங்கள், 30,000 பேர் இருந்த இந்த இஸ்ரவேலர் ஆண்டவர் எத்தனை பேர் அனுப்பிச்சிட்டாரு? 29,700 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. நான் 300 பேரை கொண்டு அந்த மீதியானரை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. எப்படி யுத்தம் பண்ணார் தெரியுமா? எப்படி யுத்தம் பண்ணாரு? பெரிய யுத்தம்லாம் இல்லைங்க. ஆண்டவர் சொன்னாரு, அவன் பாளையத்துக்கு நீ போ. இது ஒன்று பயப்படுறோம். ஆண்டவரே, மணலத்தனையா இருப்பான் ஆண்டவரே, நாங்களும் 300 பேர், எப்படி ஆண்டவரே போவோம்? நீ போ, அங்க உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள். 12ஆம் வசனம் வாசிங்க. மீதியானியர் 13 வாசிங்க. 13. கிதியோன் வந்தபோது ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன்,
சுற்றியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழ தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். கவனிங்க, இங்க மீதியான் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், கிதியோனின் பட்டயம் நம்மிடத்தில் வார்கோதுமை அப்பத்தை போல உருண்டு வந்து நம்முடைய பாளையத்தில் விழுந்தது, எல்லாரும் மடிந்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. இப்ப கிதியோன் சொல்றான், எழுந்து போங்க, எக்காலத்தை ஊதுங்கள், பானையில தீவட்டி வையுங்கள். ஆண்டவர் இந்த மீதியானரை நம்ம கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, சாதாரணமா பேசுறான். ஒரே ஒரு சொப்பனத்துல வந்த வார்த்தையை கிதியோன் கேட்டான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நீ எந்த காரியத்துக்குள்ளே பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறாய், கர்த்தர் சொப்பனத்தில் உனக்கு வெளிப்படுத்தி உன்னை பலமுள்ளவனாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவர் சொப்பனங்களை தரிசனங்களை எதுக்கு வைத்திருக்கிறார்? எதுக்கு வைத்திருக்கிறார்? சத்துருவை பயமடைய வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிதியோன் பாருங்க, பயந்து இருந்தான், நடுங்கி இருந்தான். ஆனா கர்த்தர், நீ பாளையத்துக்கு போ. ஒரே ஒருத்தன் பேசுறான் பாருங்க, ஒரே ஒரு சொப்பனம், ஒரே ஒரு சப்பாத்தி. அல்லேலூயா. க்ளோஸ், முச்சிட்டாரு கணக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆண்டவரை தேட தேட உனக்கு பயமுறுத்திருக்கிற லாபான்களை, சொப்பனத்தை அனுப்பி கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுவாரு? உன்னை தொடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு எதிராக இருக்கிற மனுஷரோட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க வீட்டில் இன்னும் கடினமா இருக்கிறார்களா? எந்த ஒரு மனுஷனும் இன்னும் கடினமா இருக்கிறானா? ஆனா கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், உனக்காக நீதி செய்வார். அல்லேலூயா. நீ எந்த காரியத்தை பயந்து திகிலடைந்து இருக்க வேண்டாம். கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். தாவீது பலவீனத்தில் அவன் ஆராதித்து பலம் உள்ளவனாய் மாறினான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, நீங்க 14ஆம் வசனம் வாசிங்க. 14. ஆவி சவுலை விட்டு நீக்கினான். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கவனிங்கள், இங்கு கர்த்தர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இப்போ கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகினார். ஏன் சவுலை விட்டு விலகினாரு? ஏன் சவுலை விட்டு விலகினாரு? கர்த்தரை பின்பற்ற வேண்டிய இவன் யாரை பின்பற்றி இருக்கிறான்? தாவீதை பின்பற்றி இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரா? ஆவியானவரை நோக்கி பாரு, ஆவியோடு உண்மையோடு தேடு. நீ ஆண்டவரை தேடினா இன்னும் அபிஷேகத்தில் நிரப்பினே இருப்பாரு. உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை மறந்துட்டு நீ மற்றவனையே பார்த்துன்னு, இவன் யாரை பார்த்துருந்தான்? சவுலு என்ன பார்த்துருக்கிறான்? அவனுக்கு 10,000, எனக்கு 1000. சவுலை கொன்றது. அங்க பாட்டு பாடுறாங்க, கோலியாத் என்ன பண்ணான்? தாவீது மேற்கொண்டான். ஜனங்க சொல்றாங்க, தாவீதுக்கு 10,000, சவுலுக்கு. அதுல இருந்து யாரை பின்பற்ற ஆரம்பிச்சான்? தாவீதையே பின்பற்ற ஆரம்பிச்சான். நான் சொல்லுவேன், உனக்கு கொடுத்த அபிஷேகம், உனக்கு கொடுத்து இருக்கிற வரம், நீ ஆண்டவரை தேடிக்கொண்டே இரு. அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அவங்களே பார்த்து இருந்தனா உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன்னை விட்டு போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார், நீ எழும்பிரு. உன்னை யாரும் உனக்கு பேசலையா, யாரையும் கண்டுக்காத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை கரத்தை பிடித்து நடத்துவா. அல்லேலூயா. நீ அவங்களே குறித்து அவங்க கிட்ட நீ பேசாம அவங்களை நீ முறுமுறுத்து கொண்டு இருப்பாய் என்றால், ஆவியானவர் பாப்பாரு, எப்பா நான் உனக்குள்ள சமாதானத்தின் ஆவி கொடுத்திருக்கிறேன், அன்பின் ஆவி கொடுத்திருக்கிறேன். நீ எப்ப பார்த்தாலும் அவங்களையே பார்த்துனுக்கிறிய, அவங்களையே பேசினுக்கிறீ. இனிமே நான் உனக்குள்ள என்ன பண்ண மாட்டேன்? வாசம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு உனக்கு ராஜாவா வச்சாரு? பெலிஸ்தர் இடத்துல ஜெயம் எடுக்க தான் உன்னை வச்சாரு. தாவீதை துரத்துறதுக்கா? ஒரு மனுஷனை துரத்துறதுக்கு எத்தனை பேர் போவாங்க? எத்தனை பேர் போவாங்க? ஒரு 5 பேர் போவாங்க. இவன் பேர் 3000 பேர் இட்டு போறான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. பார்த்தாரு ஆவியானவர், இவனோட கூட இருந்தா ராஜ்யத்தை கட்ட மாட்டான், இவனோடு இருந்தா இவன் குடும்பத்துல சமாதானம் இருக்காது. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். அல்லேலூயா. ஒரு ஜுரம் வந்தா, பலவீனம் வந்தா யார்கிட்ட போலாம்? டாக்டர் கிட்ட போலாம். இப்ப சவுலுக்குள்ள என்ன ஆவி வந்துச்சு? கர்த்தருடைய ஆவி உங்ககிட்ட இல்லைன்னா என்ன ஆவி வந்துடும்? அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உன் கூட இருந்தாருன்னா எந்த ஆவியும் வராது. அல்லேலூயா.
அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு போயிட்டாருன்னா என்ன ஆவி ரெடியா இருக்கும்? பா, ஆவியானவர் போயிட்டாருப்பா, இனிமே என்ன பண்ணும்? உள்ள வந்துடும். அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. இப்ப பிசாசு வந்துட்ட பிறகு டாக்டர் கிட்ட போன விடுதலை வரும். இப்ப வேலைக்காரன் தேடுறான், யாருப்பா இது, யார் விடுவிக்க முடியும்? அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், 16ஆம் வசனம் வாசிங்கள். சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேடின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். தேறினவனை ஒருவனை தேடு. இப்ப தாவீது என்ன சுரண்ட மண்டலத்தில் போயிட்டு இந்த மியூசிக் எல்லாம் வாங்கினாரு. அங்க இருக்கிற மரத்துல ஏதோ கட் பண்ணி அவர் ஞானத்துல என்ன பண்றாரு? ஒரு சுரமண்டலத்தை வாசித்து ஆண்டவர் ஆராதிச்சுன்னு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இவர் ஆராதிக்கிறது யார் கேட்டான்? அரண்மனையில் இருக்கிறோம் கேட்டான். அல்லேலூயா. எப்பா, ஒருத்தன் வாசிக்கிறதுல தேறினவன் இருக்கிறான், அவன் வாசிக்கும் போது அந்த ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேறும். அல்லேலூயா. ஆராதனை உனக்குள்ள வந்துச்சுன்னா, அபிஷேகம் உனக்குள்ள வந்துச்சுன்னா, நீ எந்த மூலையில இருந்தாலும் அழைப்பு உன்னை தேடி வரும். அல்லேலூயா. அழைப்பை தேடி நீ போக வேணாம், ஸ்டேஜை தேடி நீ போக வேணாம், ஸ்டேஜ் உன்னை தேடி வரும். அபிஷேகம் உன்னை அழைத்து கொண்டு போகும். அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா உன் அட்ரஸை தேடி வருவாங்க. ஏமா, உனக்குள்ள ஒரு ஜெபம் வர இருக்குது, கிருபை இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுமா, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுமா. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், 18ஆம் வசனம் வாசிங்கள். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமினாகிய ஈசாவின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சம்மத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். கவனிங்கள், சவுலுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவன் யார்? பராக்கிரமசாலி. ஆனா வேதம் சொல்லுது அவன் பலவீன பாண்டம். அல்லேலூயா. தாவீது சொல்றான் சங்கீதம் 31:12, நான் செத்தவனை போல எல்லாரும் பறக்கப்பட்டு போனேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். அல்லேலூயா. ஏமா, வேதம் அரண்மனையில் இருக்கிற வேலைக்காரன் சொல்றான் அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் தேறினவன். ஆனா தாவீது சொல்றான் நான் உடைஞ்ச பாத்திரம், நான் எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன். அல்லேலூயா. யாரால மறக்கப்பட்டு போனாரு? சொந்த அப்பா அம்மால மறக்கப்பட்டு போனார், சொந்த சகோதரால மறக்கப்பட்டு போனார், சொந்த மகனால மறக்கப்பட்டு போனார், சொந்த மனைவியால மறக்கப்பட்டு போனார், சொந்த மாமனாரால மறக்கப்பட்டு போனார், சொந்த கூட இருந்த அதிபதியாக கூட இருக்கிற அதிபதிகளாலே மறக்கப்பட்டு போனார். அல்லேலூயா. ஆனால் அப்படி இருந்தோம் ஆண்டவர் ஆராதிக்கிறதுல கொஞ்சம் என்ன பண்ணல, விலகல. அல்லேலூயா. அதனாலதான் அவன் பலமுள்ளவனாய் மாறினான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பலமுள்ளவனா இருக்கிறீங்களா? தாவீது உடைந்த பாத்திரமா இருந்தான், ஆனால் அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ எல்லாராலும் மறக்கப்பட்டு போயிருக்கிறாயா? உறவுகள் உன்னை நினைக்காமல் போயிருக்கிறதா? அல்லேலூயா. உன் வேலை ஸ்தலங்கள்ல உன்னை புறக்கணிக்கப்படுகிறார்களா? ஆனா ஆண்டவர் உன்னை பராக்கிரமசாலியா வச்சிருக்கிறார். உனக்குள்ள ஒரு ஆராதனை அபிஷேகம் இருக்கிறது, உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 3:1, சவுலின் குடும்பத்துக்கு தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்த போது தாவீது வர வர பலம் உள்ளவனாய் மாறினான். அல்லேலூயா. அவன் பலம் உள்ளவனாய் மாறினான். அவன் சந்ததி ராஜாக்கள் லிஸ்ட்ல இருந்தது, ஆனா சவுலுடைய சந்ததி ராஜாக்கள் லிஸ்ட்லே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம், ஆண்டவர் ஆராதிக்கிறவங்கள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒருபோதும் மறக்கப்பட முடியாது. அல்லேலூயா. நம்ம யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பலவீனத்தில், இந்த தலைப்பு பலவீனத்தில் பலன் அடைகிறாயா? இந்த தேவ மனுஷர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள், உன்னை சுற்றி இருக்கிற வட்டம், உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள், ஜனங்கள், விசுவாசிகள் மத்தியில நீ பலவீனப்பட்டு ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறாயா? உன்னால ஒரு வைராக்கியத்தோடு வாழ முடியலையா? இன்னும்
நான் நல்லா நான் இன்னும் முன்னேறி செல்லணும், வளரணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. என்னை சுற்றில இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நான் பலவீனப்பட்டு போயிருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி நினைக்கிறாயா? ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ பலமுள்ளவனா இருக்கிறாய், நீ பலமுள்ளவனா இருக்கிறாய். நீ ஒரு நாள் உன் பலவீனத்தில் சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தை நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக அந்த திருவிருந்து ஆராதனை பங்கு பெறுகிறவர்கள், உங்களுடைய இரகசிய பாவங்கள், இன்னும் விட முடியாத பாவங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால், இன்னும் உங்களுக்குள்ள சில ஆசாபாசங்கள், இன்னும் மெட்டி மூக்குத்தி பல வர்ணங்களுடைய உங்கள் சரீரத்திலே நீங்கள் நெகப்பாலிசோ அழினாலோ, ஒருவேளை நீங்கள் சரீரத்திலே நீங்கள் இருந்து இந்த திருவிருந்து எடுக்க வேண்டாம். இது ஆண்டவருடைய திருப்பந்தி. உங்கள் சரீரம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. நீங்கள் சுத்திகரிப்போடு இதை நீங்கள் பானம் பண்ணும்போது இதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் இதை பந்தி உங்களுக்கு வரும் பொழுது பயபக்தியோடு முழங்கால் படிட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்தி இதை எடுக்கும்போது இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எடுக்கிறவர்கள் ஆயத்தமாக இருங்கள். நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி எப்போது உம்மோடு இருக்கவும் உம்மோடு நடக்கவும் நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவராய் நீர் இருந்தீரப்பா. எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பஸ்கா பண்டிகை நம்முடைய சிந்தை கிறிஸ்துக்குள், இந்த சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுள் என்ற வார்த்தையின்படியாய் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது கூட அந்த சிந்தை மாறக்கூடாது அப்பா. உம்முடைய சிந்தை உள்ளவர்களாக, உம்முடைய எண்ணம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக. ஓ ராபாகதர நமஷபரதன. சிலுவையில் அறியப்பட்ட அவரே அன்றி வேற ஒன்றை நான் பிரசங்கிப்பதில்லை என்ற வார்த்தையின்படி எங்கள் கண்களுக்கு முன்பாக உம்மையே வைக்கிறோம், உம்மையே நிறுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருப்பந்து திருவிருந்து ஆராதனை நீர் ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து உடைய வார்த்தை நீர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வாரம் முழுவதும் நீ நடத்துகிறார், பாதுகாத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.